அப்பா கடைக்கு போக சொன்னீங்களே, காசு எடுத்துக்கிறேன். கொடை எடுத்துட்டு போடா. மறந்துடாதடா. சரி சரி. டேய் தம்பி, வேற ஏதாவது பொருள் ஏதாவது தேவைப்படுதான்னு பார்த்து சொல்லு. சரிண்ணே. என்னடா சொல்கிற, என்ன வேணும்? நீ அங்கிட்டு வா. கடையை போகிற நேரத்தில் இவன் வேறு. டேய் என்னடா வேணும்? டேய் சின்ன பையல எப்படி அதட்டி கேப்ப? ஏப்பா ரங்கம்மா தானே தம்பி, என்னையா வேணும்? மறந்துட்டியா? மறந்துட்ட தானே? தக்காளியா இல்ல வெங்காயமா? தைலம் இல்ல. அதுவும் இல்லையாச்செல்லாம். வேற என்னவா இருக்கும்? இதுதானே. சாக்லேட்டும் இல்லையா? இப்படியே ஒன்றுனா கேட்டிருந்தா விடிஞ்சிடும். எவ்வளோயா கொடுத்து விட்டாங்க? 10 ரூபா. 10 ரூபா. அம்மா கொடுத்து விட்டாங்களா அப்பா கொடுத்து விட்டாங்களா? அப்பா. அப்பாவா? 10 ரூபாய்க்கு என்னடா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க? 10 ரூபாய்க்கு என்னவா இருக்கும்? சிகரெட்டாக தான் இருக்கும். ஏடா சின்ன பையில சிகரெட் வாங்கடா அனுப்பாங்க. ஆளை பாரு. 10 ரூபாய்க்கு வேற என்னவா இருக்கும்? இத போய் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அப்பா நான் வாங்கிட்டேனே. அப்பா எங்க இருக்க? அப்பா பக்கத்துல தானே இருக்கேன், ஏன் பயப்படுற? மண்டை காயுதனே. அப்படி என்னென்ன கொடுத்தீங்க கவர்ல அவனுக்கு? மெழுகு வத்திரா. மெழுகு வத்தியா? எப்படி கண்டுபிடிச்சிங்க மெழுகு வத்தின்னு? கையில கூட மழை வர்ற மாதிரி இருக்கு. வேற என்னவா இருக்கும்? அப்ப அது 10 ரூபா. டேய் ஒருவேளை நம்ம கொடுத்த பொருள் தப்பா இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபாய்க்காக அந்த சின்ன பையன் திட்டு வாங்குவான்ல, அதுக்கு தான் கொடுத்து விட்டேன். அப்ப அந்த காசு போச்சே. நாம கொடுத்த பொருள் சரியா இருந்தா காலையில காசு கடைக்கு வந்துடும். இங்க வா. காசை வாங்கிட்டு பொருளை கொடுக்கறது மட்டும் வியாபாரம் இல்லடா, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றதா வியாபாரம். புரியுதா? போய் கடையை மூடிட்டு கற்பூரத்தை ஏத்து.